ஒரு தொட்டியை கட்டி நீங்கள் குடிநீரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 2 மாதத்துக்குள் இங்கு இருக்கிற ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் மூலமாக இந்த இந்திரா காலனியுடைய நகருக்குள் அந்த காலனிக்குள்ள வந்து ஒரு சிண்டெக்ஸ் கட்டி உங்களுக்கு நாங்கள் தந்து விடுகிறோம் என்று ஒரு உத்தரவு போட்டார். அந்த உத்தரவை இங்கே இருக்கிற காரணத்தினால் கலெக்டருடைய நேரடி பார்வையில் அங்கே ஒரு தொட்டியை கட்டப்பட்டது. அந்த தொட்டி என்பது முழுக்க அந்த மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டினது. எந்த ஒரு பஞ்சாயத்து தலைவரும் கட்டி கொடுக்கவில்லை. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இந்த 2024 இந்த 5ஆம் மாதம் 8ஆம் தேதி இரவு 11 மணிக்கு அந்த பஞ்சாயத்து தலைவனுடைய மகனுடைய துணையோடு ஒரு 3-4 கோனார் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து இரவில் ட்ரில்லிங் மிஷினை வச்சு உடைக்கிறார்கள். உங்கள்கிட்ட கொடுத்த பத்திரிகையினுடைய செய்தியில் அந்த மிஷினெல்லாம் இருக்கும். ட்ரில்லிங் மிஷினை உடைக்கும் போது மக்கள் வந்து சத்தம் கேட்டு போகும்போது இல்லை நாங்கள் வந்து உங்களுக்கு போட்ட தண்ணியிலிருந்து நாங்கள் வந்து அவங்க கிராமத்துக்கு கொண்டு போகிறோன்னு சொல்லும்போது இது பஞ்சாயத்து தலைவரோ இல்லை பிடிஓக்கு சொன்னீங்களான்னா சொல்லவே இல்லை. பஞ்சாயத்து தலைவனுடைய தூண்டுதலின் பேரில் அந்த மக்களுடைய தூண்டுதலின் பேரில் பஞ்சாயத்து தலைவருடைய மகன் இந்த வேலையை செஞ்ச உடனே கீழத்தூவலுடைய காவல் நிலையத்திற்கு இந்த மக்கள் வந்து தகவல் சொல்கிறார்கள். கீழத்தூவல் காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் வருகிறார்கள். வந்தவுடன் அந்த இரவோடு இரவாக இந்த மக்கள் இந்திரா காலனி மக்கள் ஒட்டுமொத்தமாக கீழத்தூவல் காவல் நிலையத்தில் போய் உடைத்தது இன்னார்தான் சொல்லுகிறார்கள். அதன் அடிப்படையில் மறுநாள் காலையில் 9ஆம் தேதி காலையில் முதுகுளத்துடைய டிஎஸ்பி தலைமையில் அங்கு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. எதற்கு என்றால் நீங்கள் வழக்கு போட வேண்டாம், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு போட வேண்டாம், நான் பேசி முடிச்சுக்கிறேன் அந்த டிஎஸ்பி சொல்கிறார். மக்கள் மறுக்கிறார்கள். அதனுடைய விளைவாக கைது செஞ்சு காவல் நிலையத்தில் 3 பேரை வைத்து